வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் ஜிதின் கே ஜோஸ் டைரக்ஷன்ல மம்முட்டி, விநாயகன், ஸ்ருதி ராமச்சந்திரன், ரஜிஷா விஜயன் மற்றும் பலர் நடிச்சு டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை கேரளாவில் நடந்த ஒரு மத கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயகிருஷ்ணன்ற ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரோட இன்வெஸ்டிகேஷனில் அந்த மத கலவரத்துக்கு காரணம் ஒரு பொண்ணு ஓடி போனதுதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. மேலும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த பொண்ணு ஓடி போகல, அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்லையும் இதே மாதிரியே ஓடி போன ஒரு சில பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த கிரைமுக்கு யார் காரணம், அதெல்லாம் அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, கடைசியில் ஜெயகிருஷ்ணன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இது 2009 கர்நாடகாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். சைனேட் மோகன்குமார்ன்ற ஒருத்தர் 2003 2009 வரைக்கும் ஒரு சில பெண்களை ஏமாத்தி வீட்டை விட்டு ஓடி வர வச்சு அவங்க கிட்ட உடல் உறவு வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த நகைகளையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சைனேட் கலந்த மாத்திரையை கொடுத்து கொலை செஞ்சிடறாரு. அவரை 2009 கர்நாடகா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கதையை பேஸா வச்சு 2023 ஹிந்தியில தாகதுன்ற ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அந்த கதைக்களம் ராஜஸ்தான்ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுவே இந்த களம் காவல் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நடக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சீரிஸ் அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக இல்லைனாலும் இந்த டியூரேஷனுக்குள்ள சொல்ல வந்த கதையை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே தாகத் வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான் ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே அங்கே பார்த்த விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்கும். பெருசாக நம்மளை எக்ஸைட் பண்ண மாட்டாங்க. நம்ம எக்ஸைட் ஆகிற ஒரே ஒரு இடம்னு பார்த்தா மம்முட்டி சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன கேட்டால் அந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸே மம்முட்டி சார் அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணது தான். அதுவும் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடாமல் அதுக்கு முன்னாடியே மம்முட்டி சார் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணது தான் நமக்கு இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம். மம்முட்டி சார் ஒரு சில படங்களில் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ரீசெண்டாக பிரம்மயுகத்தில் கூட பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது ஒரு நார்மலான நெகட்டிவ் ரோலே கிடையாது. இது ஒரு ப்ரூட்டலான ஒரு நெகட்டிவ் ரோலு. இந்த ரோலில் பெரிய ஹீரோஸ் இல்லை, அப்கமிங் ஹீரோஸ் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஈவன் ஒரு சிலர் பண்ணியிருந்தா கூட அவங்க பண்ண அந்த விஷயங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவுட் அண்ட் அவுட் இது ஒரு ப்ரூட்டலான ஒரு நெகட்டிவ் ரோலு. அதை மம்முட்டி சார் செலக்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு டெலிவரி பண்ணியிருக்கிறார் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக தான் ஆரம்பிக்கும். அந்த கான்வர்சேஷன் முடியும் போது டெட்லியா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரியே சினாரியோஸ் 1-2-3 இடம் தான் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் வெறும் மாண்டேஜ் ஷாட்ஸா தான் இருக்கும். சிகரெட் பிடிப்பாரு, பஸ்ல போவாரு, பாட்டு கேட்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் படம் முழுக்க அவரோட பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதே நேரத்துல அந்த கேரக்டர் ஒரு ப்ரூட்டலான நெகட்டிவ் கேரக்டர். அந்த கேரக்டர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பும் நமக்கு இருக்கும். அதுல மம்முட்டி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை நம்ம ரசிப்போம். ஸோ மம்முட்டி சாரும் சரி, டீமும் சரி, அதை ரொம்பவே நீட்டா நமக்கு பேலன்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஜெயகிருஷ்ணன் விநாயகன் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டருமே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருக்கும் மம்முட்டி சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனு, அவர் அந்த கேஸை நோக்கி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே போகிறது, அதெல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விநாயகனோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ரீசெண்டாக நம்ம ஜெயிலரில் பார்த்துருப்போம். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் வேற லெவலில் இருக்கும். இதில் ரொம்ப சர்ட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ரீசன் இந்த படம் இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக அந்த உண்மை சம்பவத்தை இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றக்காக. அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேவே பயங்கர கிரிப்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் கிடையாது. ஸ்லோ பர்ன் தான். ஸ்லோவாக போனாலும் அந்த ஒரு எங்கேயுமே நமக்கு லேக்னஸ் ஃபீல் ஆகாது. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தோட இன்னொரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் விஷுவல்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நைட்டில் தான் நடக்கும். லைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பல இடங்களில் மம்முட்டி சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஈவில்னஸை விஷுவலாக அதை செம்மையாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அல்டிமேட்டாக இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸில் விநாயகனும் மம்முட்டி சாரும் ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரு அல்டிமேட்டு. குறிப்பாக சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் தமிழ் விண்டேஜ் சாங்ஸ் நிறைய இடங்கள்ல ப்ளே ஆகும். அந்த சாங்ஸ் எல்லாமே தமிழ் சாங்ஸ் கிடையாது. அவங்களே வந்து அந்த விண்டேஜ் ஃப்ளேவரில் ஒரு சில சாங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னதான் படத்தை பற்றி முழுக்க முழுக்க பாசிட்டிவாக பேசியிருந்தாலும் இந்த படத்துலையும் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. குறிப்பாக ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்குது. மம்முட்டி சார் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த படம் முழுக்க முழுக்கவே டாக்குமெண்ட்ரியாகவே இருந்திருக்கும். மம்முட்டி சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸு, அந்த உண்மையான கதையிலேருந்து அவங்க பண்ண ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல்லேருந்து கொஞ்சம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்குற ஃபீல் கொடுக்குது. அதே நேரத்தில் ஜெயகிருஷ்ணன் கேரக்டர் அண்ட் அந்த ஸ்டான்லி கேரக்டர், இந்த 2 கேரக்டரை தவிர்த்து மற்ற எந்த கேரக்டருமே நம்ம மனசில் நிற்கவே இல்லை. எல்லாருமே அப்பப்போ ஜஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த கேரக்டரும் சரி, படமும் சரி நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணலை. பட் ஓவராலாக படம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த கலம்காவை என்ன கேட்டிங்கன்னா, மம்முட்டி சாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை போய் தேட்டரில் பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். முக்கியம் தமிழ் டப்பிங் கிடையாது, மலையாளத்தில் தான் இருக்குது. தமிழில் பார்க்கணும் அப்படின்னா சோனி லைவ் தான் வாங்கியிருக்கிறாங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.